அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மோடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மோடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா உன் கரம்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். 2 வாரங்கள் நமக்கு தரப்பட்ட நற்செய்தி வாசகங்கள் தவம் செய்யுங்கள், பாவத்தை விட்டு விலகிடுங்கள், நன்மையை செய்யுங்கள் என்ற செய்திகளாக இருக்கும். இன்றிலிருந்து நீங்கள் எல்லா வாசகங்களையும் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டோடைய பாடுகளின் தொடக்கம் இருக்கும். இனி 3 வாரங்களும் ஆண்டோடைய பாடுகளின் தொடக்கம், எப்படிப்பட்ட துன்பத்தை துயரத்தை நமக்காக அனுபவித்தார் என்ற செய்திகளாக இருக்கும். இன்று முதல் நாளிலே தன் சொந்த ஊரிலேயே மறுக்கப்படுகிறார் என்ற செய்தி. ஆண்டோடைய பாடுகளை மட்டும் நினைத்தால் போதுமா? இல்லை. அந்த பாடுகளை என் வாழ்வோடு உரசி பார்த்து என் சொந்த ஊரிலும் நான் தவறாக பேசப்படுவேன், ஆனால் நன்மை செய்வதில் தளர்ந்து விடக்கூடாது என்ற செய்திதான் இன்றைய செய்தி. அதனை மனதில் கொண்டு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். திங்கட்கிழமை இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுவோம். தூய்மை பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். இந்த வாரம் நமது குடும்பத்தில், நமது தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய அனைத்து வேலையாட்களுக்காகவும் மன்றாடுவோம். விவசாயிகள், கடலில் வேலை செய்பவர்கள், கடைகள் வைத்திருப்பவர்கள், மருத்துவ பணி செய்பவர்கள், கட்டட வேலை செய்பவர்கள், அடிப்படை தொழிலாளர்கள் அனைவரும் இறைவா ஆசீர் பெற வேண்டும் என மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் ஜெயக்கனி, எஸ்ரா, மாசில்லா குழந்தைகள் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், சபரிதாசன் மற்றும் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆன்ம நலனுக்காகவும், யாரும் நினையாதவர்களுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கும் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கோரும்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ரேலரை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்தார்கள். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கிறார். இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னென்னவாறு கூறுகிறாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏலத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியால் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடையை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னிடம் போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான்.
கடவுள் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் நாடுகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடையை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலின் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றான். எலிசா, நீ போய் யோர்தானின் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவியழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகளை அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சொல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறியபோது அதை நீர் செய்வதற்கென்ன என்றார். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான் என் நன்மளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 42. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. 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 கலைமா நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக
ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 4. வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 24 முதல் 30 வரை. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களில் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எல்லாருக்கும் நோய் நீங்கவில்லை. சீரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது. தொழுகை கூடத்திலிருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே தள்ளி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவின் புலம்பல். சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இல்லை. சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம ஊர்ல இருக்கிறோம், நம்மை பற்றி தெரியும். நமது விளையாட்டுக்கள், நமது சண்டைகள், நமது பண்புகள் அனைத்தும் தெரியும். ஆகவே பழக்கப்பட்ட மக்கள் நீங்கள் இறை வார்த்தையை படித்து நல் மனமாற்றத்தோடு செயல்படும் பொழுது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விமர்சனம், குறைகள் வருவது இயல்பு. இயேசுவுக்கும் இப்படித்தான் வந்தது. இவர் தச்சர் மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா, இவருடைய சகோதரர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் அல்லவா. மக்களின் பழக்க வழக்கம், அறிந்து கொண்ட செய்தி முன்சார்பு எண்ணமாக இருந்தது. அதனால் அப்படி பேசினார்கள். ஆனால் இயேசு வருத்தப்பட்டாரை தவிர தன் வாழ்வில் செய்ய வேண்டியதை விட்டுவிடவில்லை. இயேசு வருத்தப்பட்டார். மலை உச்சியில் இருந்து தள்ளிவிட சென்றார்கள். ஆனால் அவர் வழியே சென்றார். அன்பானவர்களே, இதனை மனதில் கொள்வோம். பலவிதமான விமர்சனங்கள், குறைபாடுகள், இல்லாது பொல்லாதவைகள் சொல்லுவது எல்லா ஊரிலும் இயல்பு. ஆனால் நமது இயல்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற வேண்டும். தவறு செய்கிறேன், மாறிவிடுகிறேன். தீமையாக இருக்கிறேன், மாறிவிடுகிறேன். எனக்கு என்ற சுயநலத்தில் இருக்கிறேன், மாறிவிடுகிறேன் என்ற மாற்றம் நமக்குள் எழும் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவது. முதல் வாசகத்தில் ரொம்ப அருமையான ஒரு செய்தி. யாரு குணமானா? நாமான். நாமான் குணமாக யார்கிட்ட போனா? யார்கிட்ட போனாரு? முதல்ல யார்கிட்ட போனாரு? அரசன். அரசன் என்ன சொன்னான்? ஐயோ, பிரச்சனை வந்துடும், எனக்கு சண்டை போட சிரியா மன்னன் வந்துட்டான், நான் எப்படி குணமாக்குவேன்? இது ஒரு அடைப்பு. பார்த்துங்க, யாரா வந்து கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது, அவன் எனக்கு பிரச்சனையோ என்று நினைத்தால் ஒரு அடைப்பு. மாறாக வந்திருக்காங்களே,
வழி உண்டா என தேடினால் நீங்கள் திறந்த மனம் உள்ளவர்கள். நிறைய நேரம் என்ன தெரியுமா, யாராவது ஏதாவது கேட்டா ஒண்ணும் தெரியாது, யானை கேட்கிறிய, எனக்கு என்ன அடைப்பு. ஆனால் அப்படியா பல வகையில் இருக்க, அது திறப்பு. என்ன ஒண்ணு கேட்டு பார்த்தீங்களா, நாமான் எலியாட்ட போறார். எலியாட்ட போனா அவர் என்ன சொன்னாரு, 7 முறை யோர்தான்ல போய் மூழ்கி எழு. உடனே அவர் என்ன சொல்றாரு, என் ஊர்ல நிறைய நதி இருக்கு, ஆறு இருக்கு, இங்க மூழ்கணுமோ இன்னும் கோவப்படுற. அப்போ யாரு பதில் சொன்னா, அந்த பணியாளர். ஐயா பரவாயில்ல, மூழ்கிருவோமே. நாமான் அந்த வேலைக்காரியின் குரலுக்கு செவிமடுத்தார், குழந்தை போல் நலம் பெற்றார். எவ்வளவு அருமையான கருத்து. இவன் சொல்றான், வேலைக்காரி சொல்றான், படிக்காதவன் சொல்றான், கிழவன் சொல்றான். என்னை நினைப்பதை விட நற்சொல் கேட்பது நலம் விளைவிக்கும். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, இங்கு மலராய் மலர்ந்து புன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே. இறைவா வருவாய், என் உள்ளம் முன்னில்லம் அறிந்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுப்பேன். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் தவ முயற்சிகளால் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மெய் புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே உணவருந்தேவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் வரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் இரக்கமாயும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரை, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுள் நம் தந்தை நம்மோடு ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு சொந்த ஊரில் மதிக்கப்படவில்லை, ஆனால் தொடர்ந்து நன்மைகளை செய்தார். நானும் அவ்வாறு இறைவா நல்லவைகளை செய்வேன், சிறியவர் பெரியவர் என பாராமல் நல்ல கருத்துகளுக்கு செவிமடுப்பேன், முன்சார்பு எண்ணங்களை களைந்துவிட்டு இன்றைய சூழலுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வேன் என்ன நல்ல எண்ணத்தோடு ஆண்டவரின்
ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் நீங்களை விடுவித்து என் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம்மை பாதுகாத்து நிலையான செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இன்று மாலை ஜெபமாலை 6:30, அதனைத் தொடர்ந்து சிறிய சிலுவை பாதை, அதற்கு முன்பு புனித சூசேப்பு நவநாள் ஜெபங்கள் மன்றாட்டு. சரியாக 7:10-15க்கு நாம் விவிலியம் மார்க்கு நற்செய்தி வாசிக்க ஆரம்பிப்போம். அதுவே தயவு செய்து விவிலியத்தை அல்லது புதிய ஏற்பாடை எடுத்து வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். ஒரு 10-12 நிமிடம் 4 அல்லது 3 பிரிவுகள் வாசிப்போம். எப்படியாவது 3 வாரத்திற்குள் 3 நற்செய்திகளை வாசித்து விடுவோம். வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. நீங்கள் அளிக்கும் உதவிகளுக்கு நன்றி. உங்களால் இயன்ற உதவிகளை அடைக்கலாபுரம் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு பகிர்தலின் வாரத்தில் தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாடும் மக்களை உமது வலக்கை காக்கவும், தூய்மை பெற்ற மக்களுக்கு கனிவுடன் கற்பிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நிகழ்கால ஆறுதலோடு எதிர்கால நன்மைகளை நோக்கி செல்வார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா இடங்களிலும் சொந்த ஊரிலும் நன்மை செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் அருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். அன்னையின் அருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடா மானிடர் யாருளர் தரணி பாடார் அவள் ஏற்றம். வாடாலில்லியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இன்று தேடா மானிடர் யாருளர் தரணி பாடார் அவள் ஏற்றம். பாடார் அவள் ஏற்றம். அன்னையின் அருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா
காலமும் தொழுகையும் புகழு போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.